புனிதவழி அன்று உங்களை காண செய்த கர்த்தருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இன்றுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்கள், the 5 wounds of Jesus Christ அப்படிங்கிற வார்த்தையை என்ற தலைப்பில் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் ஒரு நிமிஷம் நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அவர்களை நீங்கள் பிதாவை நீங்கள் காலை சொல்லுவதில் நீங்கள் அறையப்பட்டீங்களே ஆண்டவரே, நீங்க அறையப்பட்ட போது ஒவ்வொரு காயங்களுக்காக எங்களுக்காக நான் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக நீங்க எங்களுக்காக காயங்களை ஏற்படுத்தீங்க ஆண்டவரே. அதை குறித்து பேசிட்டு நீங்க உதவி செய்வதை நான் ஜெபிக்கிறேன். மீதியானவர்களை கொடுத்து கிரேஸ் எல்லாம் பேசிக்கொண்டு வாசிக்க விதம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நம்முடைய நீதிகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் கேட்கும் பொழுது, ஆண்டவர் தியானத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சில விஷயங்கள் கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு சிறு கதையை நான் உங்கள்கிட்ட பகிர்கிறேன். அப்பொழுது முதல்ல ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் 2 ராஜாக்கள் இருந்தாங்களாம். 2 ராஜாக்கள் இருக்கும் பொழுது அவர்களிடையே எப்படி இருக்கணும்னா, அவங்க ஒரு ராஜா இருக்கிறாங்கன்னா அந்த ராஜாவுடைய நாட்டில் என்ன இருப்பாங்கன்னா, ஒரு மந்திரிகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, அதே போல் அவர்களுக்கு தேவையான போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜாவுக்கு நல்ல அவருடைய ராஜாவுடைய அந்த நாட்டை என்ன பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காராம். அப்போ இதை கண்டு அடுத்த ஒரு நாட்டில் உள்ள ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு பிடிக்காம என்ன பண்ணுறாருன்னா, நேராக அவர்கிட்ட ஒரு தூது அனுப்புறாராம். என்ன தூது அனுப்புறாருன்னா, இந்த மாதிரி உங்க நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் இடையே என்ன பண்ண போறோம், போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம் சொல்றாராம். சொல்லும் பொழுது அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சான். என்னடா இப்படி போர் தொடுக்கிற சொல்றானே, திடீர்னு நம்ம நாடு இப்போ தானே வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு தடைகளாக இருக்குமோ, இல்ல நம்மளுக்கு இந்த நேரத்துல ஒரு படை இல்லாம போயிருமோ அப்படின்னு என்ன பண்றானா யோசித்து கொண்டு இருக்கிறான். அப்போ பொழுது அவன் என்ன பண்றான்னா, மீண்டும் சரி அவன் யோசனைக்கு பிறகு அவன் மீண்டும் என்ன பண்றான், அந்த இடத்துல ராஜாவோட மறுபடி போர்களை ஏற்றுக்கொள்கிறான். போர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, போர்களை ஏற்றுக்கொண்டு அந்த போர்த்தளத்துக்கு சென்றுகிறான். போர்க்களத்தில் சென்றும்போது அங்கே போர்க்களத்தில் 2 ராஜாக்களும் இருக்கிறாங்க. அவங்க நாட்டோடைய போர் வீரர்கள் எல்லாரும் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 நாட்டும் இடையே போர் பயங்கரமாக நடந்தது. அவர்கள் பல வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மரிக்கப்பட்டாங்களாம். அந்த இடத்துல மரிக்கப்பட்ட பொழுது என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாரும் மரித்து விட்டார்கள். அந்த இடத்துல மரித்த பிறகு அந்த ராஜாவை என்ன பண்றாங்கன்னா, காயத்தோடு அவர் மேல காயங்கள், பலவிதமான காயங்களோடு இரத்தத்தோடு சிந்தி அவர் அப்படியே படுத்து கிடக்கிறாராம். அவர் என்ன பண்றாங்கன்னா, அவர் அப்படியே தூக்கி அவரோட அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வராங்களாம். கூட்டிட்டு வரும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதுபோலதான் நம்மளுடைய தேவன் நமக்காக, நம்ம காயங்கள், நம்ம செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த மீறுதலுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். விசுவாசித்த ஆமென் சொல்லுவோமா? அதுபோலதான் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம், நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டிருந்தார். அதில் முதலாவது காயமாக ஆண்டவர் முள்முடிகளால் அடிக்கப்பட்டிருந்தார். sin offering his head. sin. யோவான் என்னும் விசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் வாசிப்போமா? இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், போர் சேவர்கள் முள்ளினால் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து என்ன பண்றாங்க, கைப்பினால் அடிக்கிறாங்க. அப்ப யோசித்து பார்ப்போமா, நாம் செய்யற முதல் பாவம் என்னது என்று தெரியுமா? நாம் செய்யற முதல் பாவம் சிந்தனை பாவம். நாம் சிந்தனையில் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அவர் முள்முடிகளால் அறையப்பட்டிருந்தார். நாம் செய்கிற ஒவ்வொரு சிந்தனை பாவத்தின் மித்தம் அவர் முள்முடிகளால் சூடி, அந்த முள்முடிகள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இஸ்ரவேலின் தேசத்தில் பார்க்கும் பொழுது அந்த முள்முடிகள் எத்தனை இருக்கும்னா 24 முள்கள் இருக்குமா. அந்த 24 முள்கள்ல 17 முள்கள் ஆண்டவருடைய தலைகளை கிழித்து, அப்படியே கிழித்து ரத்தத்தோடு வெளியே வந்துச்சான். அப்ப யோசித்து
யோசித்து பார்ப்போமா தேவ பிள்ளைகளே? ஆண்டவர் நமக்காக, நாம் செய்கிற பாவ சிந்தனைக்காக அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த முள்களால் என்ன பண்ணார்? நம் பாவத்தை கழுவினார். இப்போ நம்மளாம் எக்ஸாம்பிளா பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் செய்கிற வாழ்க்கையில ஏகப்பட்டமான பாவங்கள் இருக்கும். அதெல்லாம் முதல்ல சிந்தனை பாவத்தில் சில இதை நான் குறித்து சொல்லுகிறேன். இப்போ என்னன்றா, என்னுடைய நான் படிக்க கொண்டிருக்கிற பயின்ற காலேஜில் என்னன்னா, எங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள எல்லாருமே இருப்பாங்க. அநேக பசங்கள் இருக்கும் பொழுது அதுல என்னன்னா, ஒருத்தங்க வளர்ச்சி அடைந்து விட்டால் என்னன்னா, அவங்களை கீழே எப்படி இறக்க வேண்டும் என்று யோசிப்பாங்க. அது என்ன பாவம்? சிந்தனை பாவம். ஒருத்தரோட குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறது அப்படின்னா முடிஞ்சா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், அல்லது என்ன பண்ணணும், அதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம அவங்கள கிட்ட போயிட்டு அதை ரொம்ப பெரிதாக நம்ம காணப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிந்தனை பாவமாக நம்ம இருக்கிறது. அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிற சிந்தனை பாவத்தின் நித்தம், நீ ஒவ்வொரு நாளும் எனக்காக நீ செய்கிற சிந்தனை பாவத்தினால நான் அங்கே முள்முடிகளால் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காயமாக நாம் பார்க்கும் பொழுது வாரினால் அடிக்கப்பட்டு உண்டான காயம், burnt offering his back அப்படின்னு என்று சொல்றார். நாம் வேதத்தில் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு விசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 31வது வசனத்தை வாரி வாசிப்போமா? மத்தேயு 27 26 முதல் 31வது வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையில் கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதலாவதாக கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டவர் ப்ரேயர் பண்ணி கொண்டிருந்தாரு. அப்போ ஏசப்பா ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவர் கைது செய்து விட்டு அவங்களை என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த விசாரணை, அநியாயமான விசாரணை என்ன பண்றாங்க, அவர் மேல நடத்துறாங்க. நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் அவரை என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் ஒரு அனகேப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை கூட்டிட்டு போனார்களாம். கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு தூண்கள் இருக்குது. அந்த தூண்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய இரு கைகளை கம்பிகளால, இரும்புகளால் ஆன கம்பிகளால என்ன பண்றாங்க, கட்டி வைத்து அவரை அங்க உட்கார வைத்து என்ன பண்றாங்க, அவர் வாரினால் அவர் மேல அடிக்கிறாங்க. மேல அடிக்கும் பொழுது அவர் மேலே படுகிற காயங்கள் நாம் செய்கிற அறியாத பாவத்துக்கு ரீதியாக அவர் அங்க வாரினால் அடிக்கப்பட்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்போ அடிக்க போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிலாத்திடம் என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. பிலாத் என்ன பண்றான், ஏரோதிடம் கொண்டு போயிட்டு ஏரோது மீண்டும் பிலாத்திடம் கொடுத்துட்டு கைகளை கழுவி அவர் என்ன பண்றாரு, இயேசுவை என்ன பண்றாங்க, துப்பி அங்க இருக்கிற 2 போர்கள் அவங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரை நீங்க என்ன பண்ணுங்க, சிலுவையில அறையுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க 2 போர் வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் வாரினால் மாறி மாறி அடித்தார்கள் என்று காட்சி அளிக்கிறது. இதே போலதான் ஒரு சாட்சி, ஒரு கதை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது கெட்ட குமாரன் கதைகள் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒன்று நல்ல குமாரன், இன்னொரு 2 கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தாங்க. அப்போ அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, அவன் நேரா என்ன பண்ணான், அவனுடைய அப்பா கிட்ட இருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு நேரா யாருக்கு எங்கே போயிட்டான், வெளியே போயிட்டான், குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு என்னோட சொத்தை நீங்கள் பிரித்து கொடுங்க, எனக்கு தேவையான பங்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், சொத்துக்களை பிரித்து கொண்டு அவன் வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். வெளியே போனதுக்கப்புறம் ஒரு சில நாள்களுக்கு அப்புறம் நம்ம கூட சேரக்கூடிய நண்பர்கள், நம்ம கூட சேரக்கூடிய உறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய சொத்துக்கள் அவன்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவனை யூஸ் பண்ணிக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. மதுபானங்களுக்காகவும் அவனை மற்ற விஷயங்களுக்காகவும் அவனை எடுத்து செல்லப்பட்டாங்களா. அப்போ எடுத்து செல்லப்படும் பொழுது அவன் என்ன பண்றான், ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவனோட பணங்கள் எல்லாமே காசுகள் எல்லாம் என்னாச்சு, செலவாயிடுச்சான். கம்ப்ளீட்லி ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, நேரா மறுபடி மீண்டு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு சாப்பிட உணவு கூட இல்லையா. அந்த உணவு இல்லாத பொழுது அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறான்னா,
பன்றிகளினுடைய உணவுகளை வந்து என்ன பண்ணிக்கிறான், எடுத்து சாப்பிடுகிறான். அவனுக்கு பசி தாங்க முடியல, அவனுக்கு யாருமே உணவு கொடுக்கவில்லை. அவன் கெஞ்சுக்கிறான், எல்லார்ட்டையும் எனக்கு உணவுக்காங்க, எனக்கு இந்த நேரத்தில் உணவு தரும்படியா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனா யாருமே என்ன பண்ணல, அவனுக்கு உணவு கொடுக்கல. கடைசியாக என்ன பண்ணான், அவன் அந்த பன்றிகளோட உணவுகளை எடுத்து என்ன பண்ணிக்கிறான், சாப்பிட்டு அதை வச்சு வளரான். அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், சில நாட்களுக்கு அப்புறம் சரி நம்ம மறுபடியும் மீண்டும் நம்ம அப்பா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான். அவன் போகும்பொழுது அவனுடைய தந்தை என்ன பண்ணியிருக்கிறார், அவனை என்ன பண்ணுகிறார், செய்து கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்காக, நம்ம செய்யற அறியாத பாவங்களுக்காக, நம் சிறு வயதில் செய்த அறியாத பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முதுகில் அவருடைய வாரினால் என்ன பண்ணுகிறார், அவர்களை அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேவ பிள்ளைகள், இதை பார்ப்போமா? இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்யற ஒவ்வொரு சின்ன தப்பும் அது ஒரு பெரிய காரியங்களாக வந்து விடுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ள ஒரு மன திருந்துதல் வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதே போலதான் மூன்றாவதாக காயங்கள் அவர் இயக்க பொழுது தன்னுடைய கைகளினால் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தது. கிரெயின் ஆஃபரிங் ஹிஸ் ஹேண்ட் அப்படி என்று வேதத்தில் இருந்தது. நாம் வேதத்தில் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போமா? நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எல்லலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மூன்றாவது காயம் எதை பற்றி குறித்திருக்கிறது, நம் கையில் செய்யக்கூடிய பாவங்களை குறித்து இருக்கிறது. முதலாவது காயம் நம் சிந்தனையின் பாவம். இரண்டாவது காயம் எதை குறித்து இருக்கிறது, நாம் செய்கிற அறியாத பாவத்தினாலே ஆண்டவர் இரண்டாவது காயமாக வாரினால் அடிக்கப்பட்டிருந்தார். மூன்றாவது காயமாக ஆண்டவர் நாம் செய்கிற கைகளின் செய்கிற பாவங்களுக்காக. அநேக பேர் இப்போ இருப்பீங்க, அநேக பேர் இந்த நாட்களில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம கையினால தான் பாவங்கள் செய்கிறோம். அதில் ஒரு சில விஷயத்தை நான் குறித்து சொல்லும் பொழுது, நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது நீங்கள் யோசித்திருப்பீங்க, அநேக பேர் இங்கே அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவோம், பொய் கணக்கு எழுதுவோம். நம்ம ஓனருக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், பொய் கணக்கு எழுதுவோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பொய் கணக்கு எழுதுகிறதோ இல்லை, நம்ம செய்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, எதனாலே நம்ம செய்கிறோம், நம்ம கைகளினால் செய்கிறோம். இந்த பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், சிலுவையில் நமக்காக கைகளில் ஆணி குத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கைகளில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவரை குத்தி இருக்கிறார்கள். நீங்கள் பாவம் செய்யும் போது எல்லா விஷயத்தையும் குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வருத்தம் அடைகிறார். நீங்க கையினால செய்யற பாவம், ஐயோ நான் இன்னைக்கு சும்மா தானே தூக்கி கொடுத்தேன், நான் சும்மா தானே எழுதினேன், என்னோட வேலைக்கு சேஃப்டிக்காக தானே நான் செஞ்சேன், நான் செய்யற பணிக்காண்டி தானே நான் இதை பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தானே நான் இப்படி போய் கணக்கு எழுதினேன் அப்படி என்று நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நாம் செய்யற இந்த பாவத்துக்காண்டி அவர் சிலுவையில கைகளில் ஆணி அடிக்கப்பட்டிருந்தார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான்காவது பாவமாக அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்ட காயங்கள். பீஸ் ஆஃபரிங் ஹிஸ் ஃபீட். நாம் வேதத்தில் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எப்படி எனில் அவர் நம்முடைய சமாதான காரணராகி இருதயத்தையும் ஒன்றாகி பகையாகி நின்று பிரிவினையாக்கிய நடுசுவராய் தகர்ந்து சட்டதிட்டங்களாகிய. ஆமென். ஆண்டவர் இந்த வசனம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நான்காவது காயமாக அவர் எதில் அடிபடுறாரு, கால்கள் ஆணிகளால் அடிக்கப்படுகிறார். முதலாவது காயங்கள் முள்முடியில் வந்தாங்க, இரண்டாவது காயங்கள் பொழுது வாரினால் அடிக்கப்பட்டிருந்தாங்க, மூன்றாவது காயங்களாக பார்க்கும் பொழுது அவர் கைகளில் ஆணிகள் அடித்தப்பட்டது. அதே போல நான்காவது காயங்களாக அவர் எதில், கால்களில் வந்து அடிக்கிறாங்க. அப்போ இந்த எபேசியர் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை வந்து என்ன பண்ணுகிறது, அவர் மேலே வந்து விழுகிறது. அதுல ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல பார்ப்போம்னா அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போலதான் நம்மளுக்கு சமாதானம் உண்டாகணும், நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன தேவை, முதல்ல சமாதானம் உண்டாகணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, இயேசு.
இயேசு, கண்டிப்பா இயேசு தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, எனக்கு ஆண்டவர் இந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது, இல்ல ஆண்டவரை எனக்கு இதை விட பெரிய மடங்கு வேணும், இல்ல ஆண்டவரை இதை விட எனக்கு 2 மடங்கு வேணும், இந்த இது எனக்கு பத்தாது ஆண்டவரை, எனக்கு இதை விட எனக்கு நீங்க மடங்கு பல மடங்கு என்ன நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வரணும். பக்கத்து வீட்டுக்காரங்க டிவி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம உடனே நம்ம வீட்டுல இஎம்ஐ போட்டாவது கஷ்டப்பட்டாவது என்ன பண்றோம், நம்ம வீட்டுல டிவி வாங்குறோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க செல்போன் எடுத்துட்டா, ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம தினமும் பயன்படுத்துகிற காரியங்களுக்கு இருக்கும்போது அந்த காரியங்களை நம்ம என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் நம்ம செய்யும் பொழுது அந்த என்னது, அது நம்மளுடைய பாவங்களுக்காக, சமாதானத்தை கெடுக்கிற பாவங்களாக என்ன பண்ணுது, அங்கே நேர்த்தி ஆகிறது. அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ தீமை செய்வதற்கு நீ என்ன பண்ற, உன்னோட கால்களால ஓடிக்கொண்டிருக்கிற. நம் சரீரத்தில் செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தம் நம் கால்களோ நம் சிந்தனைகளோ எதை குறித்து இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்றோம், முதலாவதாக எது ஓடுகிறது, நம்மளுடைய கால்கள் தான் ஓடுகிறது. நாம் செய்கிற எந்த ஒரு பாவமும் முதலாவது கால்கள் மட்டும்தான் என்ன பண்ணுகிறது, ஓடிக்கொண்டிருக்குது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் 5வது காயமாக அவர் ஈட்டினால் விழாவில் குத்தும்போது அவருடைய இரத்தமும் என்ன வந்துச்சு, இரத்தமும் ஜலமும் அவருடைய இதிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது யோவான் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்து முதல் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், போர் சேவகன் ஒருவன் என்ன பண்ணுகிறான், அவருடைய ஈட்டினால அவரோட விழாவில் குத்துகிறான். அப்பொழுது என்ன பண்ணுகிறான், அவனுக்கு இரத்தமும் மற்றும் நீரும் என்ன பண்ணுது, அந்த இடத்துல இருந்து வருகிறது. அதை பார்த்தவன் என்ன பண்ணுகிறான், சாட்சி அளிக்கிறான்னு சொல்கிறான். ஆமென். ஆண்டவருடைய கிருபையை பார்த்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க ஈட்டினால் குத்தும் பொழுது அதனுடைய இரத்தமும் அதோடைய ஜலமும் என்ன பண்ணுது, ஒரு போர் வீரர் மேல, போர் சேவர் மேல விழுது. அதை பார்த்தவன் என்ன பண்றான், ஒரு சாட்சி அளிக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவர் பார்த்தீங்களா. நம்ம அந்த இடத்துல நிக்கிற போர் சேவனை கூட என்ன பண்றான், ஒரு சாட்சியாக மாறுகிறான். அதே போலதான் தேவசனமே, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு குற்றத்தின் ரீதியாக நாம் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் செய்யற இந்த 5 காயங்களுக்காக ஆண்டவர் 5 பாவங்களுக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லோரும் ஜெபிப்போமா, கண்களை மூடி. ஆண்டவரை, இந்த நாளில் இந்த கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனதிலும் நீங்கள் பதிக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீங்கள் வீதியான வெளிப்படுத்துங்கள். எல்லாரும் பாவ மன்னிப்பை கேட்டு ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து வளரும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா துதிகான சுத்தமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனை தந்தேன்.